ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் சோழப் பேரரசின் உன்னதத்தை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரு கல்வி காவியம். ஒரு ராஜாவோட வெற்றிக்கு அடையாளமா கங்கை நீரை தமிழகத்துக்கு கொண்டு வந்து அதுக்காகவே ஒரு நகரத்தையும் உருவாக்க முடியுமா? அந்த சோழ பேரரசின் ரகசியங்களை பார்க்க தயாரா? லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த ஹிடன் மேஜிக் ஆஃப் அவர் சாயில். திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் சக்தி. இந்த ஜேர்னி மேப்பில் இல்லை, மைண்டில் இருக்குது. ரெடியாக இமேஜினேஷனில் என் கூட வர உங்கள் சிந்தனையை ஒரு பயணமாக மாற்றுங்க. இந்த பயணம் இப்போ நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அரியலூர் மாவட்டத்தோட அமைதியான சூழலுக்கு நடுவில் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட நகலாக வளைவான நுணுக்கங்களோட செதுக்கப்பட்ட ஒரு பேரதிசயத்துக்கு முன்னாடி தான் நாம் இப்போ நிற்கிறோம். இதுதான் முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே பாருங்க, அந்த தூணில் இருக்க சண்டேஷ அனுகிரகமூர்த்தி சிற்பம் ராஜேந்திர சோழனுக்கு சிவன் அருள் செய்கிற அந்த தத்ரூபமான காட்சி இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வெறும் கல் இல்லை, ஒரு சாம்ராஜ்யத்தோட பெருமை. கல்லில் கவிதை பாட முடியுமா? இதோ இந்த ஞான சரஸ்வதி சிலையை பார்த்தா தெரியும். அவங்க கையில் இருக்கிற அந்த வீணையையும் விரல்களோட அசைவுகளும் நிஜமாகவே கல்லில் தான் செஞ்சதான நம்மையே கேட்க வைக்கும். சோழர்களோட ஆர்டிஸ்டிக் பிரெயினுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. சிவன் தன் ஜடாமுடியில கங்கையை தாங்குற அந்த கங்காதரமூர்த்தி சிற்பம். கங்கை வரைக்கும் போய் வெற்றி வகை சூடிட்டு வந்த ராஜேந்திர சோழனோட அந்த ராயல் வெற்றிக்கு இந்த சிற்பமே போதும். வெண்கல சிலைகளுக்கு பெயர் போன சோழர்கள் கல்லிலேயே நடமாடுற அந்த ஆடல் வல்லான் சிலையையும் ஒரு காவியமாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் ஒரு மாஸ்டர் பீஸ் தாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்த பாருங்க. ஒரு காலத்தில் அதுதான் சோழ கங்கம். வடநாட்டு வரைக்கும் படையெடுத்து போய் வெற்றி சின்னமாக கொண்டு வந்த கங்கை நீரை ஊற்றி உருவாக்கின பிரம்மாண்டமான ஏரி. ஒரு ஏரியை கடல் மாதிரி உருவாக்கின அந்த தமிழனின் நீர்ப்பாசன திறன் வேற லெவல். கல்லில் செதுக்கிய கலை காலத்தை கடந்த கதை. இங்கிருந்து பிரியும் இந்த தருணம் ஒரு புதிய தேடலின் ஆரம்பம். இந்த தேடல் தொடரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த இமேஜினேஷன் ஜேர்னி பிடிச்சிருந்தா நம்ம சக்தி வெற்றி சிறகுகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பயணங்களும் கனவுகளும் என்றும் வெற்றி சிறகுகள் விரித்து பறக்கட்டும்.